எல்லோருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். ரொம்ப நாளாக நம்ம சேனல் வீடியோ பண்ணாமல் இருந்திருப்போம். அது பல ரீசன்னால் வீடியோ பண்ண முடியல. இனிமேல் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃபர்தராக எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருந்தது. அதுக்கு ரீசன் ட்ரம்ப் நிறைய டேரிஃப் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1 செகண்டு தேர்ட் டச்சுக்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சு இல்லைங்களா? அதே மாதிரி சேம் எந்த இடத்துலேருந்து கீழே கரெக்ஷன் ஆகிருக்குன்னா இங்கே இருந்து தான் கரெக்ஷன் ஆகிருக்கு. அகைன் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமிலான ஒரு ஃபாலு. அதுக்கு முன்னாடி சேம் ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் ஆகாமல் அதுக்கு மேலே போயிட்டே க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக ஒரு சைடு வேஸில் அல்லது கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே மார்க்கெட் விழுந்தது அப்படின்னா பார்க்கலாம். ஒரு 19,800 வரைக்கும், அதாவது 18,900 வரைக்கும் இல்லை 19,000 வரைக்கும் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பட் எது எப்படி இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது பையில் தான் இருக்கும். பட் அதுக்காக இப்போ போய்ட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் ஒரு 40%, 50% எல்லாம் ஃபால் ஆகிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 5,000, 2,000, 3,000 அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங்கர் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஸ்பெக்டில் நம்ம பிளான் பண்ணி நம்ம அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். ஃபர்தராக இந்த இடத்துல சைட்வேஸ் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போனாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஃபர்தராக. என்னென்னா ஃபால் பார்த்திங்கன்னா என்றைக்கு இந்த மாதிரிலாம் ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லாவே பூம் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு உதாரணம் இந்த இடத்துல நீங்கள் எலெக்ஷன் அன்றைக்கி நடந்த ஒரு கரெக்ஷனே பார்க்கலாம். அந்த ஒரு ஃபால் தான் அது கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அப்பர் மூமெண்ட்டில் தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் தான் நான் இந்த இடத்துலையும் நான் பார்க்குறேன். ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஹையெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த இயர் ஃபுல்லும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன். இதில் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே தான். இது ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் இருக்குது. இன்னும் ட்ரெண்டு அப்பில் தான் இருந்துகிட்ருக்கு. இவ்வளோ தூரம் போனதுக்கு இது ஒரு கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் லோ டு ஹை நீங்கள் ஃபிப்பு போட்டிங்க அப்படின்னாலுமே 618க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஃபால் ஆனதுக்கு ரீசன் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபர்தராக நம்மளுடைய டெலகிராம் குரூப்போடைய லிங்க் உங்களுக்கு தெரியும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா ஓனாக ஒரு இண்டிகேட்டருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்துருக்குறோம். இந்த இடத்துல நம்மளுடைய இண்டிகேட்டரில் அதுக்கு முன்னாடி நாளே செல் சிக்னல் காட்டியிருக்காங்க. நம்ம இதில் எடுத்திருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்டத்தட்ட ஹிட் பண்ணியிருந்தாங்க. அதில் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு வேளை வச்சுருந்தோம் அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். பட் இது வச்சுருந்தா தான் இது எல்லா டைமும் இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுவும் லேகிங் இருக்கும். எதுவுமே 100% கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.